ஒரு 3 மாசத்துக்குள்ள திரும்பவும் எஸ்பியில் வந்து சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நான் என்னோட சர்வீஸ் கூடாமே
சர்டிஃபிகேட் ஆனவன சர்டிஃபிகேட் கடைசியாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் அதிகமாகி சின்ன ஆக்சிடென்ட்டில் குட்டி ஒன்று அதுக்கு எனக்கும் அன்பு சகோதரருக்கு காலிமுத்து அவர்களுக்கும் விழா ஏற்பாடுகள் செய்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது வால்பாறை உட்பட்ட காவல் துணை கண்காணிப்பாளர், ஆண்களை காவல்பட்ட ஆய்வாளர், ஆண்களை காவல் நிலைய உதவி ஆய்வாளர், ஏனைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களை பேரூராட்சி தலைவர், முன்னாள் தலைவர், நமது மேற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு யுவராஜ், ஆண்களை பேரூராட்சியினுடைய நிரந்தர துணை தலைவராக வளம் வந்திருக்கக்கூடிய திரு ஜாஃபர் அவர்களுக்கும் அவரோடு இங்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னோடு பயணிக்கக்கூடிய இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன், திரு செங்கல், ஏனைய உதவி ஆய்வாளர்கள், என்னோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பணிபுரிந்த காவலர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய நமது காவல் நிலைய துப்புரவு பணியாளர் லட்சுமி அவர்களுக்கும், நமது காவல் நிலைய எழுத்தர்கள், நமது டிஎஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய காவலர்கள், அன்பு சகோதரி திருமதி சுமிதா அவர்களுக்கும், திரு காளிமுத்து அவர்களது துணைவியார் மற்றும் மகன் ஆகியோர் இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பாக இங்கு வந்து நம்மளை எல்லாம் பெருக்கி சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பு சகோதரர்கள், பத்திரிகையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த சக உறுப்பினர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1988 அவர்கள் நாங்கள்லாம் ஒரே பேட்சு. எங்கள் பேட்சிலே கணக்கூட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா திரு ராமச்சந்திரன் அவர்கள். அவர் தான் 29வது வருஷம் ஓய்வு பெறார். நான் 25 போயிட்டு அவர் இன்னும் 4 வருஷம் பணிபுரியணும். இதுவரை எனக்கு தோளோடு தோல் நின்று என்னுடன் பணி செய்து எனக்கு இவ்வளவு சிறப்பு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு செய்துள்ளார்கள். குறிப்பாக நம்ம காவல் நிலைய எழுத்தர் காலை முதலே ஓடி அங்கேயும் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து சில ஆண்கள் எல்லாருமே எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லணும். நிறைய பேர் விட்டு போகிறோம். அதனால் எல்லாருமே நமது ஆண்களை காவல் நிலையத்திலும் சரி, கோட்டூர் காவல் நிலையத்திலும் சரி, எல்லாருமே சிறப்பாக இந்த விழாவை சிறப்பிக்க ஏற்பாடு செய்வார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும், எனது குடும்பத்தின் சார்பாகவும், எனது சகோதரர் திரு காளிமுத்து அவர்களுடைய சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் வந்து இப்போ 37 வருஷங்கள் இந்த காவல்துறையில் பணிபுரிந்து 37 வருடம் 2 மாதங்கள் 7 நாட்கள் இன்றையோடு முடிந்தது. நான் காவல்துறையில் இதுவரை சிறப்பாக பணிபுரிந்தது என்றால் எஸ்பியில் வேலை பார்த்துருக்கேன். 12 வருஷம் எஸ்பியில் வேலை பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் வந்து குறிப்பிட்ட காலங்கள் வந்து நான் வாகன பிரிவில் ஆரம்பத்தில் சேர்ந்தபோது ஒரு 7 வருஷங்கள் மோட்டார் வாகன பிரிவில் இருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்பிக்கு லோக்கல் வந்தேன்.
எஸ்பிக்கு போனால் மறுபடியும் லோக்கல், அப்புறம் டவுன் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு 10 வருஷமாக நீதிமன்ற பணி காவல்துறையில் வந்து போக்குவரத்துங்கிறது ரொம்ப இப்போ நம்ம கிருஷ்ணராஜ் பார்த்துட்டு போவார். அதுக்காக நான் டவுனில் இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். சிறப்பாக பண்ணியிருந்தேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் திறம்பட செய்வேன். எனக்கு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வேலையும் நான் செய்வேன். நமக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்யணும். யார் வந்து அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறாங்க, எந்த குறையும் நமக்கு நம்மளை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளே அந்த திறமையை வெளிக்காட்சி நம்மளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அந்த அளவுக்கு அதிகாரிகளும் சரி, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் சரி, எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கிறத விட நம்ம காவல்துறைக்கு நான் இருந்ததுனால காவல்துறைக்கு அவங்க வந்து நீதித்துறைகளுக்கு நிறைய சப்போர்ட் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு திறம்பட வேலை பார்த்தேன். இனி இருக்கக்கூடிய காலங்கள் வந்து நமக்கு நல்லா சோதனையான காலங்களாக தான் மாறிக்கொண்டு இதில் என்னென்னா எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் மயமாக இருந்தாங்க. பட்டியலே வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்து அந்த ரைட்டர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அந்த டைப் பண்ணிக்கிறது தான் தெரியும். அதனால் வந்து அதிகம் சொல்லுறதுல எல்லாரும் சிறப்பாக வேலை செய்யுங்க. எல்லாரும் பணி ஓய்வு மூக்கு அடிப்படையில் இந்த அளவுக்கு எத்தனை ஆட்களாக நம்ம அந்த மூக்கு அடிப்படையில் பணி ஓய்வு பெற வேண்டும் என கூறிக்கொள்கிறேன். இதுவரை நான் தனிப்பிரிவில் தான் அதிகமாக 12 ஆண்டுகள் தனிப்பிரிவில் நான் வேலை செஞ்சுருக்கேன். 2 சப்டிவிஷனுக்கு இன்சார்ஜ் எஸ்எஸ்சியாக இருந்தேன். அப்புறம் ஒரு சப்டிவிஷனுக்கு போட்டாங்க. அதுக்கு முன்னால் ஒரு காவல் நிலையத்தில் இருந்தேன். ஆரம்பத்தில் வந்து 3 காவல் நிலையத்துக்கு ஒரு கிரேட் ஆஃப் போலீஸ் எஸ்பி கான்ஸ்டபிள் இருந்தாங்க. ஆனமலை, ஆலியார் ஓபி, அப்புறம் அதுக்கப்புறம் கோட்டூர் காவல் நிலையம். இந்த 3லையும் வந்து நான் வந்து எஸ்பி கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துருந்தேன். இந்த கூட்டத்தை வந்து திறம்பட நடத்துவதற்கு நமக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது வந்து நமது காவல்துறை ஆளுநர்கள் திரு செந்தில்குமார் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவலர்கள். இன்னைக்கு 2 நாளாகவே எங்கிட்ட வந்து மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் சொல்ல சொன்னார், சார் ஃபங்க்ஷன் இருக்குங்க அப்படின்ட்டு. அப்புறம் சஸ்பென்ஷன் முடியும். அதனால வந்து வந்து இவ்வளவு சிறப்பாக செய்யறதுக்கு ஒத்துழைப்பு நன்றியா அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற இந்த மண்டபத்தை பொறுத்து உதவிய மண்டல உரிமையாளருக்கும் உணவு ஏற்பாடு செய்த நமது சக காவலர்கள் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை நிறைய சிறப்பை எடுத்து இந்த உணவு ஏற்பாடு செய்திருக்கிறீங்க. இந்த அனைவருக்கும் வந்து இந்த காவல் பணி வந்து திறம்பட செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு பக்கபலமாக இருந்தது எனது மனைவி, எனது துணைவியார். அதுக்கு முன்னாடியே அவர் காவல்துறையில் பணியில் இருக்காரு.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து காவல்துறைனா என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ எல்லாரும் என்னை பயமுறுத்துனாங்க. இந்த மாதிரி போலீஸ்னால் இப்படி அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க. லத்தி வச்சுருக்காங்க, அடிப்பாங்க, நேரம் கட்ட நேரம் வருவாங்க, இந்த மாதிரியெல்லாம் பயமுறுத்துனாங்க. ஆனால் எனக்கு இவர் திருமணமான நாளிலிருந்து ஒரு நாள் கூட எனக்கு கோவப்பட்டதோ, இன்றைய வரைக்கும் 32 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனது. வாடி போடணும் வா, அந்த ஒருமையாக கூட என்னை பேசுறதே கிடையாது. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் குடும்பத்தில் நாங்கள் 2 பேரும் நேர்த்தியாக தான் செய்வோம். எல்லாமே எப்படி வெளியே இருக்கிறவங்களுக்கு அவரை தெரியுமோ அதை விட பெருமையாக நான் இப்போ சொல்கிறேன். அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு என்வாரன்மெண்ட்டு நிறைவாக 100% இருந்திருக்கு. ஒரு திருக்குறள் இருக்கு, ஈன்ற பொழுதில் பெரிதோகம் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து அந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. நான் திருமணமாகி பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட இல்லாத எல்லாமே நான் கற்றுட்டு இருக்கேன். எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அவங்க வளர்த்துனதான் இன்னைக்கு இவர் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாரு. அந்த பெருமை நான் இவங்க சொல்ல முடியும். எங்கள் மாமனாருக்கு இவரை பார்க்கும்போது ஆசை, போலீஸாக வச்சு பார்க்கணுன்னு ஆசை. இவர் டியூட்டி ஆர்டர் வரும்போது வெளியூரில் இருந்தார். அப்போ வந்து சொல்லுவார் பெருமையாக, இவன் வெளியூரில் இருந்தால் தான் நான் வந்து போய் கூட்டிகிட்டு வந்து நான் போலீஸில் சேர்றதுக்காக நான் உதவி செஞ்சேன். இது வரலைன்னா கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் இருந்திருந்தால் இந்நேரம் நல்லா அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறாரு, நல்ல மகனாக இருந்திருக்கிறாரு, நல்ல கணவனாக இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எல்லா விதத்துலையும் இவர் வந்து சப்போர்ட்டாக எல்லாருக்கும் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி வெளியே இருக்கிறவங்க சிரிச்சு பேசி சந்தோஷமா. நான் கூட ஆரம்ப நாட்கள்லாம் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கேன். என்னடா ஃபேமிலிக்குள்ளேயே இவர் இல்லையே, எப்படி நம்மளால குடும்பம் நடத்த முடியும், எப்படி கொண்டு போக முடியும், குழந்தைங்களெல்லாம் வச்சு நம்ம எப்படி வளர்த்த முடியும். ஆனால் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு சப்போர்ட்டாக இருந்து நானும் என்னுடைய தொழிலை வளர்த்துக்கிறேன். அதாவது நான் 23 வயசில் மேரேஜ் ஆகும்போது +2 தான் படிச்சிருந்தேன். எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது. சொன்னவர்கிட்ட நீ படிமா, வேலைக்கு போகணும்னு சொன்னேன், நீ வேலைக்கு போமா அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணார். இன்னைக்கு இவருடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் ஒரு தொழிலில் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்க முடியாது. நான் இன்னைக்கு ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டை 22 வருஷம் 23வது வருஷம் தொடங்குது. இன்னைக்கு நான் வச்சு நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும் இந்திரா காந்தி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னா எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குன்னு. ஒரு டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர், ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்டை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஆணித்தரமாக என்னுடைய கணவர் தான் எனக்கு வந்து சப்போர்ட். ஏன்னா நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். +2 இருந்த என்னைய பிகாம் படிக்க வச்சு எம்காம் முடிச்சு, அதுக்கப்புறம் எம்ஏ வந்து யோகா முடித்தேன், டிடிசி முடிச்சு டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன், அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் முடித்தேன். என்னென்ன படிக்கணுமோ எனக்கு 37 வருஷம், எனக்கு 35 வருஷம் 27 வருஷம் படின்னு படித்தார். படிப்பு, என்னுடைய குழந்தை, குடும்பம், ஓட்டம், இப்படியே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் 2 பேரும் ஓடிட்டே இருந்து வளர்த்தி ஓரளவு கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைவாக இருக்குது. 2 குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சோம். பையன் வந்து என் கூடவே வந்து இருந்து பார்த்து கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திட்டு இருக்காரு. பொண்ணு வந்து அயர்லாண்டில் சயின்டிஸ்டாக இருக்கிறான். அதனால் எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையாக நாங்கள் நினைக்கிறோம். இனி இருக்கிற காலகட்டத்தில் அவரை கண்டிப்பாக யாருமே விட மாட்டாங்க. எல்லாருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுவார். நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போவே கூப்பிட்டு இருக்காங்க. அதை செய்ய சர்ச்சிலையாகட்டும், ஆன்மீக காரியங்களாகட்டும், எல்லா இதுலையுமே அவர் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கிறாரு. இதுதான் எனக்கு மனநிறைவு. இன்னைக்கு அவர் பணி நிறைவு ஆகிறது எனக்கு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லாரும் வந்து வாழ்த்துறதுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவை சிறப்பாக அரேஞ்ச் பண்ண கைடன்ஸ் டிஎஸ்எம் அவர்களுக்கும் இன்ஸ்பெக்டர் சார் அவர்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட்லேருந்து
ஆளுநர் சாரையும் மைக்கேல் சாரையும் ரெட் சாயத்தில் கொடுத்துருக்க நண்பர்கள்லாம் முதல்ல நல்லா சொல்லணும். ரொம்ப நன்றி. நீங்கள் காவல்துறையில் இத்தனை பணி கொடுத்ததுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸாக நீங்கள் வந்துருக்கு. ஸ்டாஃப் நாங்கள் வந்து அட்ரஸ்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கல்ல, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மைக்கேல் சார் கேட்டா நான் வரேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வந்துருக்காங்க. கூப்பிடாம அந்த அளவுக்கு ஒரு நாள் வந்து நம்ம பண்ண ஒர்க்கு சர்வீஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸு இது ஒரு நல்ல ஒரு பெரிய. அதே மாதிரி ஒரு சித்திரம் நல்லா இருக்குன்னா இவங்க 40 வருஷம் சர்வீஸ் முடிச்சது ஒரு அழகான ஆர்ட்னா அதுக்கு காரணமே அந்த சுவர் தான். சுவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பெயிண்டிங் நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு ரொம்ப நன்றி. அது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஸ்டேஷனு அந்த டீம் எல்லாரும் முடிச்சுங்க. இந்த மண்டபம் பண்ணுறவங்க ப்ரெஸ் நண்பர்கள் நம்மளுடைய ஸ்டாஃப் எல்லாரும் கொஞ்சம் மனமாக நன்றி கொடுக்குறேன். அவங்களுக்கு நன்றி.